காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம ஜிஹெச்சோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு, ஒரு டே ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ கிருஷ்ணகிரியில் இருக்கக்கூடிய ஜிஹெச் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது. ரொம்பவே நல்லா டேக் கேர் பண்ணுறாங்க. ஸோ நம்ம எதுக்காகவும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. 5th ஃப்ளோர் வரைக்கும் இருக்குது. நம்ம போன உடனே ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் தான் அட்மிஷன் போடணும். ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் அட்மிஷன் போட்டிங்கன்னா அவங்க சொல்லிடுவாங்க உங்களோட ரூம் எது என்ன ஏதுன்னு சொல்லி டீட்டெயில்ஸ் சொல்லிடுவாங்க. ஸோ டெய்லி வந்து எப்படியும் ஒரு 3 to 4 டாக்டர்ஸ் நம்மளோட வார்டுக்கு வந்துட்டே இருப்பாங்க. ஃபஸ்ட்டு அவங்க எமர்ஜென்சில தான் பார்ப்பாங்க. எது ஒண்ணா இருந்தாலும் எமர்ஜென்சில பார்த்துட்டு, அட்மிஷன் போட்டு ஒரு 1/2 அன் ஹவர், 1 ஹவர் அப்சர்வேஷன்ல வச்சுட்டு, அப்புறமா தான் அவங்களுக்கு ஜென்ரல் வார்டுல ஷிஃப்ட் பண்ணுவாங்க. அதுலயுமே மேல், ஃபீமேல் தனித்தனியா இருக்கு. பெண்களுக்கு தனியா, ஆண்களுக்கு தனியா இருக்கு. ஸோ அதையும் நம்ம வந்து டேக் கேர் பண்ணிக்கலாம். ஒரு பிரச்சனையும் கிடையாது. இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா, கிரவுண்ட் ஃப்ளோர் பார்த்துட்டு இருக்கீங்க. கிரவுண்ட் ஃப்ளோர்ல நான் இப்ப போயிட்டு இருக்க இடம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபார்மசி இருக்கிற இடம். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது நைட் டைம்ல பார்த்துட்டு இருக்கீங்க. என்ட்ரன்ஸ் இது. என்ட்ரன்ஸ் பண்ண என்ட்ரி ஆன உடனே கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இருக்கும். ஃபர்ஸ்ட்டு ஃப்ளோரில் தான் நம்ம அட்மிஷன் போணும். டைரெக்ட்டா வண்டி, ஆட்டோ எது வேணாலும் நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்லோப்பாக டிசைன் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட்லி எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கும். நிறைய பேர் ஜிஹெச்சுக்கு போகணுன்னாவே ரொம்ப பயப்படுவீங்க. பட் மெடிக்கல் காலேஜ் ப்ளஸ் ஜிஹெச் இருக்கிறது ரொம்ப டேக் கேர் பண்ணுறாங்க. அதில் இருக்கக்கூடிய நர்ஸும் சரி, டாக்டர்ஸும் சரி, ஸோ நிதானமாக பேஷண்ட்டுடைய பிரச்சனை என்னன்னு சொல்லி கேட்டு ரொம்ப தெளிவாக பார்த்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ நாங்கள் வந்து போயிட்டு ஒரு 4 to 5 டேஸ் அங்கே தான் இருந்தோம். ஸோ நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு. நாங்கள் நைட் டைம் இப்போ உங்களுக்கு காட்டுறதுக்காக கீழே வந்து நான் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அவ்வளோதான். இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா, என்ட்ரன்ஸ்லேருந்து பாருங்கள். இப்போது ஸ்லோப்பாக இருக்கா, இதுதான் ஃபஸ்ட்டு ஃப்ளோர். இந்த இந்த சைடு தான் போகணும் அட்மிஷன் போடுறதுக்காக. ஸோ நாங்கள் போயிட்டுருக்கோம் இப்போ உள்ள. நாங்க போறப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கம்மியான பேஷண்ட் தான் இருந்தாங்க. இதுக்கு டைமிங் எல்லாம் எதுவும் கிடையாது. எந்த டைம்ல வேணாலும் நீங்க கொண்டு போய் அட்மிஷன் பண்ணிக்கலாம். இது ஃபர்ஸ்ட்டு ஃப்ளோர் என்ட்ரி ஆன உடனே ரைட் சைடுல தான் இருக்கும். ரைட் சைடுல தான் பார்ப்பாங்க எல்லாமே. ஸோ கேட்டுப்பாங்க அவங்க. என்ன ஏதுன்னு சொல்லி டீட்டெயில்ஸ் கேட்டு அட்மிஷன் போட்டுருவாங்க டைரெக்ட்டா. அட்மிஷன் போட்டு பேஷண்ட் அட்டெண்டர் கிட்ட எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லிருவாங்க அவங்க. ஸோ செகண்ட் டே தான் டாக்டர் வருவாங்க. ஃபர்ஸ்ட்டு பேசிக் எமர்ஜென்சி ஏதாவது தேவைன்னா அது பார்த்துப்பாங்க. செகண்ட் டே தான் டாக்டர் வருவாங்க. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா, 3rd ஃப்ளோர். 3rd ஃப்ளோரில் ரைட் சைடு பார்த்தீங்கன்னா, மேல் ஆண்களுக்கான வார்டு, ஜென்ரல் வார்டு வந்து ஷிஃப்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ஹாட் வாட்டர், கோல்டு வாட்டர் எல்லாமே இருக்காங்க. நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு மட்டும் தான் வந்து காசு செலவாகும். அதுவுமே வந்து டைமிங்கில குடுத்துருவாங்க. பேஷண்ட்க்கு வந்து காலைல 7 மணிக்கு ஒரு டைம் குடுப்பாங்க. மதியம் ஒரு டைம் குடுப்பாங்க. ஈவினிங் 7:00 ஒரு டைம் குடுப்பாங்க. 3 டைமும் வந்து பேஷண்ட்க்கு அங்கேயே சாப்பாடு குடுத்துருவாங்க. காலையில டிஃபன் ஐட்டம் குடுக்குறாங்க. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, காலையில 7:00 பேஷண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, பொங்கல் சர்வ் பண்ணிருவாங்க. பொங்கல் கூட பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பாலும் குடுத்துருவாங்க. 11 to 12:00 வரைக்கும் அப்பவும் வந்து பால் குடுப்பாங்க. ஸோ நம்ம வந்து லைன்ல நின்னுட்டு வாங்கிக்கணும். அங்க டோக்கன் வாங்கிக்கலாம். நம்மளோட வார்டுல நர்ஸே குடுப்பாங்க டோக்கன். டோக்கன் வாங்கிட்டு போயிட்டு அந்த டைம்க்கு நம்ம வாங்கிக்கலாம். 1 ஹவர்க்குள்ள அது குடுத்து முடிச்சுருவாங்க. ஸோ அது ஒருத்தர் இல்ல 2 பேர் சாப்பிடலாம். அந்த அளவுக்கு குடுப்பாங்க. ஸோ மதியம் பார்த்தீங்கன்னா, நல்லா ரைஸ், ஏதாவது ஒரு பொரியலு, சாம்பாரு அப்படி குடுப்பாங்க. ஸோ அதிலேயே நம்ம போட்டு எடுத்துட்டு வந்துடலாம். நம்ம பாத்திரம் எடுத்துட்டு போய் நின்னா மட்டும் போதும். அவங்களே குடுத்துருவாங்க. சாப்பிடுறதுக்கு நல்லா டேஸ்டியா இருக்கு. ஹெல்த்தியாவும் இருக்கு. ஸோ அது அது பத்தலனா நீங்க வெளிய கூட போயிட்டு வாங்கிட்டு வந்துடலாம். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கீழ இதுவும் வந்து கிரவுண்ட் ஃப்ளோர். கிரவுண்ட் ஃப்ளோர்ல எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்குறாங்கல்ல, அந்த செக்ஷன் பார்த்துட்டு இருக்கீங்க. அவ்வளோதான். ஒரு நைட் ஃபுல்லா போயிடுச்சு அதே மாரி. இப்போ டே டைம்ல பார்த்துட்டுருக்கீங்க. டே டைம்ல பார்த்தீங்கன்னா, 2 வீலர் பார்க்கிங் இருக்கும். 2 வீலர் பார்க்கிங்லேருந்து வெளிய வந்தீங்கன்னா, ரைட் சைடு வந்து ஒரு கேன்டீன் இருக்கும். கொஞ்சம் முன்னாடி போணும். போனீங்கன்னா கேன்டீன் இருக்கும். கேன்டீன்ல பார்த்தீங்கன்னா, சப்பாத்தி, பூரி, அப்புறம் வந்து ரைஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கு. ஆனா கொஞ்சம் காஸ்ட்லி. சாப்பிட்டீங்கன்னா எல்லாமே ஒரே டேஸ்ட் இருக்கிற மாரியே இருக்கும். ஸோ ஒரு டைம், 2 டைம் சாப்பிடலாம் அவ்வளோதான். ரெகுலரா அங்கலாம் நம்மளால சாப்பிட முடியாது. ஸோ ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளிய வந்து ஒரு குட்டி பிரிட்ஜ் மாரி இருக்கும். இதில நான் ஷூட் பண்ணியிருக்கேன். அதுவும் நான் காட்டுறேன் பாருங்க. அதுக்கு உள்ள போயிட்டு வெளிய வந்தீங்கன்னா, ரைட் சைட்லயும் கடை இருக்கும். லெஃப்ட் சைட்லயும் கடை இருக்கும். டைமிங் தான். நீங்க டைமிங்குள்ள போயிட்டு கவர் பண்ணிக்கணும். டைமிங்ல கவர் பண்ணிட்டீங்கன்னா, வாங்கிட்டீங்கன்னா பிரச்சனை இல்ல. லேட் ஆயிடுச்சுன்னா அவங்க க்ளோஸ் பண்ணிருவாங்க. ஸோ அதனால 7:00 வாங்கிருங்க. ஈவினிங் நைட்டு வாங்குறதுனா 7 to 8:00 நீங்க வாங்கிக்கோங்க. அங்க பார்த்தீங்கன்னா, இட்லி, பூரி, தோசை எல்லாமே கிடைக்கும். ஸோ வெளியில வாங்குறது நல்லா டேஸ்ட்டாவும் இருந்துச்சு, சாஃப்ட்டாவும் இருந்துச்சு. ஸோ இந்த காலேஜ் கேன்டீன்ல பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வந்து ஹார்டா இருக்கு அவ்வளோதான். ஸோ இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே காலேஜ் பில்டிங்ஸு. ஸோ ஹாஸ்பிட்டல் முடிஞ்சு நெக்ஸ்ட்டு கன்டின்யூ ஆகுறது எல்லாமே வந்து காலேஜ் பில்டிங்ஸ், கிளாஸோட பில்டிங்ஸ் தான் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நாங்க வெளிய வந்துட்டுருக்கோம். இந்த இடத்துலயும் ஒரு கேன்டீன் இருக்கும். இதில டீ, காஃபி, ஐஸ்கிரீம், கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாமே கிடைக்கும். பேஷண்ட்டோட அட்டெண்டர்ஸ் சாப்பிடுற மாரி எல்லாமே கிடைக்கும். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஹாஸ்பிட்டல் விட்டு நாங்க வெளிய வந்துட்டுருக்கோம். ரைட் சைட்ல பார்த்தீங்கன்னா, காலையில டைம்ல எல்லா கடையும் வச்சிருப்பாங்க. டிஃபன் ஐட்டம்ஸ் எல்லாமே தனித்தனியா கடை இருக்கும். குட்டி குட்டியா போட்டு வச்சிருப்பாங்க. ஸ்டால் மாரி எல்லாமே அங்க கிடைக்கும். பாருங்க.
இருக்குதுங்களா? ஆட்டோ எல்லாமே அங்கே கிடைக்கும். ஸோ லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா, ஒரு குட்டி பிரிட்ஜ் மாரி போவும். அதுக்குள்ள போயிட்டு வெளிய வரணும். வெளிய வந்தீங்கன்னா, ரைட் சைடு, லெஃப்ட் சைடு 2 சைடும் கடை இருக்கும். ரைட் சைடுல பார்த்தீங்கன்னா, ஒரு குட்டி ஹோட்டல் இருக்கும். அதுலயுமே எல்லாமே கிடைச்சிரும் உங்களுக்கு. நல்லாருக்கும் டேஸ்டியா. ஸோ இன்னைக்கு ட்ரை பண்ணி பாருங்க. அது பக்கத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு குட்டி ஃபேன்சி ஷாப்பு. அதுக்கு பக்கத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்கும். அங்கேயே பேஷண்ட்க்கு தேவையான எல்லா பொருளுமே கிடைச்சிரும். ஸோ இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ரைட் சைடு நாங்க டர்ன் ஆயிட்டு வந்துட்டோம். இதுவும் ஒரு ஹோட்டல் தான். இட்லி, டீ எல்லாமே இங்க கிடைக்கும். கொஞ்சம் தள்ளி வந்தீங்கன்னா, ஃப்ரூட் ஷாப் எல்லாமே இருக்கும். ஸோ பேஷண்ட்க்கு அவங்களோட அட்டெண்டருக்கு தேவையான எல்லா விஷயங்களும் இதிலேயே கிடைச்சிரும். அட்மிஷன் போர்டு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவ்வளோதான். ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணி செகண்ட் டே, தேர்ட் டேலேருந்து எங்களுக்கு வந்து டேப்லெட்ஸ் குடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல போய் நீங்க டேப்லெட் வாங்குனீங்கன்னா, பிரைவேட்டா நீங்க போடுற டேப்லெட்ட விட்டுறணும். பிரைவேட்டா நீங்க பார்க்குறீங்கன்னா, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் டேப்லெட் விட்டுறணும். ஸோ ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அது எல்லாமே வந்து நீங்க டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கோங்க. அங்க இருக்க டாக்டர்ஸ் எல்லாமே தெளிவா சொல்றாங்க. ஸோ உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் நீங்க அவங்க ரவுண்ட்ஸ் வரப்ப அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ நர்ஸுமே ஓகே நல்லா வந்து டேக் கேர் பண்ணிக்கிறாங்க அங்க. பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நம்மளுக்கு வந்து ஸ்கேன் எடுக்கணும்னா தான் காசு செலவாகுது. மத்தபடி டேப்லெட்ஸ்க்கு அதுக்கு இதுக்கெல்லாம் செலவாகுறதில்ல. சாப்பிடுறதுக்கு வெளிய வரப்ப தான் நம்மளுக்கு வந்து செலவாகுது. சாப்பாடு செலவு, அப்புறம் வந்து ஸ்கேனிங் செலவு மட்டும் தான் அங்க. டேப்லெட்ஸ் எல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். ரிப்போர்ட் வாங்க போறீங்க அப்படின்னா, எம்ஆர்ஐ, சிடி ஸ்கேன் ரிப்போர்ட்லாம் வாங்க போறீங்கன்னா, அது எடுத்து ஒரு காலைல எடுத்தாங்கன்னா, நைட்டு குடுத்துருவாங்க. அதோட டோட்டல் ரிப்போர்ட் பேஷண்ட் டிஸ்சார்ஜ் ஆனதுக்கப்புறம் ரிப்போர்ட் குடுக்கணும்னா, 1 வீக் எடுக்குறாங்க அவங்க. ஸோ எங்களுக்குமே 1 வீக் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் Thursday நாங்க போறோம். ஸோ அப்பவும் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப சிம்பிளா போயிட்டு அட்மிஷன் போட்டோம். போயிட்டு நல்லா டேக் கேர் பண்ணிட்டாங்க. ஸோ அங்க எங்களுக்கு மட்டும் இல்ல, இருக்கிற எல்லா பேஷண்ட்க்குமே நல்லா டேக் கேர் பண்ணாங்க. நாங்க 4 டேஸ் இருந்தோம். 4 டேஸா பார்த்துட்டு இருந்தோம். எந்தவித பிரச்சனையும் இல்ல. ஸோ பேஷண்ட் கூட ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு அட்டெண்டர் தான் இருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. பட் நாங்க 3 பேர் இருந்தோம். எதுவுமே சொல்லல. ஆ டாக்டர்ஸ் வரப்ப மட்டும் தான் நம்ம வந்து வெளிய வெயிட் பண்ணணும். வெயிட்டிங் ஹால்ல வெயிட் பண்ணணும். அவ்வளோதான். டாக்டர்ஸ் போயிட்டாங்கன்னா, நம்ம போயிடலாம். ஒரு அட்டெண்டர் இருக்கணும் அப்பயும். அந்த பேஷண்ட்ட பத்தின முழு விவரமும் அந்த அட்டெண்டருக்கு தெரிஞ்சிருக்கணும். அவங்க வந்து பேஷண்ட் கூட இருக்கலாம். ஸோ கிளீன் பண்றப்ப எல்லாரையுமே வந்து வெயிட்டிங் ஹால்ல அனுப்பிச்சுருவாங்க. வெயிட்டிங் ஹால்ல வந்து கிளீன் பண்றதுக்காக வெயிட் பண்ணலாம். ஸோ நைட்டு ஃபுல்லா முழிச்சுட்டு இருந்தீங்கன்னா, வெயிட்டிங் ஹால்ல தூங்கலாம். எந்த பிரச்சனையும் இல்ல. எல்லாமே சேஃபா தான் இருக்கு. உங்க பொருள நீங்க சேஃபா பார்த்துக்கணும் அவ்வளோதான். நாங்க எடுத்துட்டு போற எல்லா பொருளுமே நாங்க வந்து பேஷண்ட் பக்கத்திலேயே வச்சிருந்தோம். ஸோ கொஞ்சம் சேஃப்டியா தான் இருந்துச்சு. எந்த பிரச்சனையுமே இல்ல. என்ட்ரன்ஸ்லயே செக்யூரிட்டி இருக்காங்க. உள்ளேயும் பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸ் வந்து கேமரா வச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ, அதனால எந்த பிரச்சனையும் இல்ல. ஆ ச அந்த வெயிட்டிங் ஹால்ல கூட தூங்குறதுக்கு நல்லாவே இடம் இருக்கு. நீங்க டவுன்லேருந்து அங்க போறீங்க அப்டின்னா, ஆட்டோல பார்த்தீங்கன்னா 300 கேட்பாங்க. அது இல்லாம நீங்க வந்து பிரைவேட்டா பஸ்ல கூட போய்க்கலாம். கவர்மெண்ட் பஸ்ல போனீங்கன்னா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் லேடீஸ்க்கு எல்லாருக்குமே. ஜென்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 20 ரூபீஸ்லேருந்து 30 ரூபீஸ் வரைக்கும் வாங்குவாங்க. ஷேர் ஆட்டோ எடுத்தீங்கன்னா 30 ரூபீஸ்லேருந்து 50 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. நெறைய பேர் ஏமாந்து 100, 300 குடுத்துருவீங்க. அந்த மாரிலாம் அந்த அளவுக்கு செலவு பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அ ஸோ டூ வீலர்ல வந்தீங்கன்னா, ஒரு 10 டூ 15 மினிட்ஸ்க்குள்ள கவர் பண்ணிக்கலாம். 10 டூ 15 மினிட்ஸ்க்குள்ள வந்துடலாம். ட்ரீட்மெண்ட் சொல்லவே வேணாம். அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு. ஸோ தைரியமா வந்து பேசிக்ல இருக்கிறவங்கலேருந்து கொஞ்சம் வசதியா இருக்கிறவங்க எல்லாருமே அங்க வந்து அட்மிட் ஆனாங்க. எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்க வந்து ஆல்ரெடி கிருஷ்ணகிரி போயிருந்தீங்க. உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு, எனக்கு தெரியாத விஷயங்கள் உங்களுக்கு தெரியும் அப்டின்னா, நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. நம்மளோட சேனலுக்கு வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து எங்க அப்பாவ தான் வந்து இந்த ஹாஸ்பிட்டல் போயிட்டு அப்பாவ அட்மிட் பண்ணியிருந்தோம். அவங்களுக்கு வந்து தலையில கொஞ்சம் அடிபட்டிருந்ததுனால நாங்க அட்மிட் பண்ணியிருந்தோம். ஸோ நல்லா டேக் கேர் பண்ணாங்க. இந்த வீடியோ அவ்வளோதான். அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன்.